உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிருச்சு. மாவட்டம் பரவக்கோட்டை. என் பேர் பூங்கொடி. நெல்லு கொண்டு போய் கொட்டை இடம் தான் அறுக்காம தேக்கி இந்த மலையில அடிபட்டு போயிருச்சு. நெல்லெல்லாம் ஃபுல்லா இப்படிதான் முளைச்சு கிடக்கு. இந்த வயல் ஃபுல்லாவே முளைச்சு கிடக்கு. எல்லா வயலுமே 5 ஏக்கர் கிட்ட எல்லாம் முளைச்சுதான் கிடக்குது. இந்த காலோட அறுக்காம கிடக்கு சார். சென்டர்ல இடம் இல்லாம நான் அறுக்காம தேக்கிவிட்டேன். தேக்கணுன்னே மலையில பெஞ்சு எல்லாம் முளைச்சு போச்சு சார். ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க. எல்லாம் அப்படி எந்த வீணா போச்சு. 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். நகையை கொண்டு அடவு வச்சிருக்கேன். நான் தனியார் இருப்பாங்கள தான் அடவு வச்சிருக்கேன். அதை நான் இது பண்ணணும் உத்தரவி நட்டுருக்கேன். ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன். நெல்லுனா அறுக்காம கிடக்கு, வயல்ல முளைச்சு கிடக்குது. சென்டர்ல இடம் இல்ல, நீ அதனால அறுக்காத 4 சொன்னாங்க. நான் என்ன பண்றது, போய் ஒரு ஆளு கிண்ட முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சுன்னு சென்டர்ல இடம் இல்லாம இருந்தோன்னே எல்லாம் வயல்லயே முளைச்சு போச்சு. அறுக்காம கிடக்கு. இதை தான் சொன்னேன். வந்து இந்த வயல்லாம் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத அர்த்தம் என்ன பண்ணாங்க, மிஷின் கிடைக்கல சார், அறுக்கணும், இருக்கிறதையாச்சும் கொண்டு 2 மேல இருக்கிறத அறுக்கணும் சார், எல்லா வயலையும் முளைச்சிருக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க. இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க. இப்படியே எடுத்து காட்டினா அந்த மேடத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. பிடிஓ யாரு 4-5 பேர் வந்தாங்க 2 ஜிப்ல. இங்க இல்ல ஈவோ இருக்க ஈவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே வந்து இந்த வயலெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை எடுத்து காட்ட சொல்லி அந்த மேடத்தை காட்ட சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. போய் அங்க இந்த இது பத்தை வாங்கிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி போன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க. யாராச்சும் ஆபீசர் போன் அடிப்பாங்க, நீங்க பேசுங்க அப்படின்னாங்க. சரிங்கன்ட்டு நான் வந்துட்டேன். அவ்வளவுதான் சார். மிஷின் கொண்டு கிடக்கு. இது இருக்கிறதாச்சும் அறுக்கணும். இன்னும் நேற்று பெஞ்ச மலைக்கு இன்னும் முளைச்சுக்கிட்டே இருக்குது எல்லாமே. இதுக்கு அரசு என்னமா செய்யணும்? எனக்கு இந்த நட்டை எடுத்து ஏதாச்சும் கொடுக்கணும். நான் இவ்வளவு 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இது எல்லாமே என் உழைப்பு 4 மாசத்துல நான் உழைச்சிருக்கேன். நான் ஒரு ஆளும் கடந்துக்கிட்டு 2 ஆளு 3 ஆளை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் உழைச்சதுக்கு வேணும். நான் பண்ண செலவு எல்லாமே போச்சே, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதை நான் போய் இந்த நகையை திருப்பணும், என்னமா திருப்புவேன்? கொண்டு தனியார் பேங்க்ல அடவு வச்சிருக்கேன். நான் எந்த இதுவுமே வாங்கினதே இல்லை. எதுவும் நிவாரணம் எதுவுமே வாங்கினதுலே இல்லை. எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடுறாங்க. என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது. இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டுகிட்டு போறாங்களே, நம்ம கொண்டு காட்டுவோம் பண்ணி தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு போல. நான் இந்த மாதிரி எந்த நட்டை இது வாங்கல. நான் எங்கேயும் கொண்டு எதுவும் நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டல. போன வருஷம் கட்டினேன், நட்டை இது கொடுக்கல. நஷ்ட நெல்லும் வரல, பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நஷ்ட இது வரும்னு, வரல. இந்த வருஷம் எல்லாம் போய் கட்டினாங்க, நான் கட்டல. என்கிட்ட 2000 நம்ம போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நமக்கு நட்டை இது ஒண்ணு வேண்டாம், நம்ம உழைக்கிறதுக்கு வந்தா போதும்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி போய் 1 ரூபாய்க்கு கூட கட்டவே இல்லை. இத்தனை வயலுக்கும் இந்த சென்டர்ல போட நெல் இடம் இல்லாம இருந்தோடனே நான் போட அறுக்காம விட்டுட்டேன். சரி தீபாவளி கழிக்கட்டும், சென்டர்ல எடுத்துருவாங்க போடுவோமேன்ட்டு நான் அசால்ட்டா விட்டுதான் எல்லாம் அப்படி மழை பெஞ்சு 1 வாரம் தொடர்ந்து பெய்தோடனே தாள் மேல கடந்து எல்லாம் முளைச்சு போயிருச்சு. தண்ணி நின்று முளைச்சு போயிருச்சு. அதே நான் வெட்டி விட்டு வாய்க்கா பாலை விட்டு காணு எடுத்து விட்டு எல்லாம் நாத்து வந்துருச்சு. நான் அறுத்து கொண்டு போட்டு என்ன பண்றாங்களோ அதை எல்லாரும் எடுத்துட்டு போனாங்களேன்ட்டு நான் கொண்டு சொல்லுவேன். யார் வந்தாலும் நான் போய் காட்ட போறேன்னா தான். அதனால போய் காட்டுவோம், ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு. நம்ம நட்டப்பட்டது செலவு பண்ண காசாச்சும் எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு நான் முடியாந்தேன். உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிருச்சு.